பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, கர்த்தர் நல்லவர் உங்களுக்குத்தான். ஆதார வசனம் புலம்பல் 3:25 தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். நல்லவரின் நல் மக்களே, ஜெபம் செய்வோம். தகப்பனே, நீங்கள் நல்லவர் என்பது உலகம் ருசிக்கிறது. நாங்கள் வேதத்தில் இருக்கிற சாட்சிகளை மூலமாக பார்க்கிறோம். இந்த செய்தியை கேட்டு வரும் ஒவ்வொருவருக்கும் நல்லவர் என்பதை இந்த வாரம், இந்த மாதம், இந்த வருடம் முடிவதற்குள் காட்டுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தாவீது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்கிறார். சங்கீதம் 34:8. எப்படிங்க ருசித்தான்? பின் நமக்கும் எழுதி கொடுத்தான். சங்கீதம் 34 பாடும்போது இருந்த சூழ்நிலை 1 சாமுவேல் 21:15 படித்தால் தெரியும். தாவீதுக்கு இஸ்ரவேலிலே இடமில்லை. எப்பக்கம் நெருக்கம். ஒரு இடத்தில் ஒளிந்திருந்தால் அதை சவுலுக்கு இவன் ஆட்களே போய் அறிவித்து விடுகிறார்கள். எங்கே போவான்? எதிரியின் பாளையத்திற்கு போனான். பெலிஸ்தியரின் எல்லைக்குள் போனான். அடையாளம் கொண்டால் தீர்த்து கட்டி விடுவார்கள். பைத்தியம் பிடித்தவன் போல் வாயில் உரைதலியை கொண்டு நின்றான். பெலிஸ்தியனான ஆகீஸ் ராஜாவுக்கு இவன் தப்புவிக்கப்பட்டான். கர்த்தர் பின் தப்புவித்தது அதுல்லாம் என்னும் கெபியில் போய் தள்ளிங்கினான். 1 சாமுவேல் 22:3 சொல்கிறது, இப்படி அலைந்து திரிந்தவனோடு ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் தாவீதோடு சேர்ந்து கொண்டார்கள். ஏறக்குறைய 400 பேர் இவனோடு கூடிக்கொண்டார்கள். தனியாக இருந்தவனுக்கு இப்போது ஒரு தெம்பு, தைரியம் வந்துவிட்டது. பயம் நீங்கினது. சங்கீதம் 34:6 கூறுகிறான், இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை எல்லா இடுக்கங்களுக்கும் எல்லாம் நீக்கலாக்கி ரட்சித்தான். ஆதரவற்று தனியாக பயந்து இருந்தனோடு ஆட்களை சேர்த்து பயத்தை நீக்கி தான் நல்லவர் என்பதை காட்டினான். இப்படித்தாங்க அவன் ருசித்தான். பயந்து கொன்றவனுக்கு பயத்தை நீக்கி பலப்படுத்தினான். அப்படி உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று நினைத்து கொண்டு இப்படி நடந்து விடுமோ அப்படி நடந்து விடுமோ என்று பயந்து கொண்டிருக்க, இன்று உங்களுக்கு எல்லா பயத்தை நீக்கி நான் உன்னோடு இருக்கிறேன், என்னை மீறி உன்னை ஒருவனும் தொட முடியாது என்பதை இன்று காட்டுவார். நீங்கள் ருசிப்பீர்கள். அப்பொழுது சொல்லுவீர்கள், கர்த்தர் நல்லவர் என்று. எப்படிப்பட்ட இக்கட்டு அது அனுபவித்த தாவீதுக்குத்தான் புரியும். இப்படிப்பட்ட இக்கட்டுகள் தாவீதுக்கு ஏராளம். சங்கீதம் 118:5 சொல்லுகிறார், நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டறிலே விசாலத்திலே வைத்தார். ஆம், அவரை தேடுகிறவருக்கு அவர் நல்லவர், தமக்கு காத்திருக்கிறவருக்கு நல்லவர். இந்த சங்கீதம் முடியும் போது, சங்கீதம் 118 முடியும் போது கர்த்தர் நல்லவர் என்று முடிக்கிறார். சங்கீதம் லூக்கா 10:29-37 வாசித்து பாருங்கள். அடிபட்டு குற்றுயிராய் கிடந்த ஒருவனை லேவியன் பார்த்துவிட்டு ஒதுங்கி போய்விட்டான். அப்படியே ஆசாரியனும் பார்த்துவிட்டு ஒதுங்கி போய்விட்டான். ஆனால் சமாரியன் ஒருவன் வந்து உதவி செய்கிறான், காயங்களை கட்டுகிறான், சத்திரத்தில் கொண்டு போய் வைத்து பராமரிக்கிறான். அந்த காலத்தில் சமாரியர்களை யூதர்கள் மதிக்க மாட்டார்கள். ஆனால் செய்த காரியமோ எழுதி வைக்கும் அளவிற்கு இருந்தது. லேவியனும் ஆசாரி இதை செய்திருக்க வேண்டும். சான்ஸை இழந்து விட்டார்கள். யாரை கொண்டு கர்த்தர் சேவிக்கிறார் பாருங்கள். நீங்களும் நானும் சேவிக்கிற கர்த்தர் இக்கட்டு நேரத்தில், ஆபத்து நேரத்தில் நாம் நன்மை செய்தோமா, பாவங்கள் செய்தோமா, பாவங்கள் இத்தனையா என்று கணக்கு போட்டு கொண்டிருக்க மாட்டார். நீங்கள் யார், என்ன விவரம் என்று நம்முடைய இனத்திற்கு பேக் பண்ணி கொண்டிருக்க மாட்டார். ஆகையால் தான் சங்கீதம் 50:15 சொல்கிற, ஆபத்து காலத்தை என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று உற்சாகப்படுத்து. எப்படி மகிமைப்படுத்துவோம்? எங்கள் அப்பா நல்லவர் என்று மகிமைப்படுத்துவோம். லேவியனும் ஆசாரியனும் மதசாயம் பூசிக்கொண்டார்கள். ஒதுங்கி போக இதுவல்ல நேரம். இடுக்கமாக நெருக்கமான சூழ்நிலையில் நம்முடைய பக்திக்கும் கீழ்ப்படுதலுக்கும் மார்க்கு போட்டு கொண்டு இருக்க மாட்டார். நாம் தப்பிக்க அவர் எல்லா காரியத்தையும் சொல்லுவார். தாம் நல்லவர் என்பதை ருசி பார்க்க வைப்பார். மத்தேயு 14 பேசப்பட்ட பேதுரு இயேசு கடலில் நடந்து வருகிறதை பார்த்து தானும் அப்படி செய்ய ஆசைப்பட்டார். நீரே ஆனால் நான் உம்மிடத்தில் வர எனக்கு கட்டளையிடும் என்றார். இயேசு பேதுருவை பார்த்து வா என்றார். படகை விட்டு இறங்கி நடந்தான். சுழல் காற்று பார்த்து மூழ்கினான். ஆண்டவரே ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு தம் கையை நீட்டி அவனை பிடித்து தூக்கிவிட்டார். பின்புதான் அவனுடைய விசுவாச குறைச்சலை கண்டித்தார். ஆம், இயேசு நல்லவர். நீதானே வர வேண்டும் என்றால் நான் வா என்று சொன்னேனே, ஏன் மூழ்கினாய் என்று அவனை கேட்கவில்லை. அப்பா நல்லவங்க. வேடிக்கை பார்க்க மனுஷன்தான் வேடிக்கை பார்ப்பான், தெய்வம் வேடிக்கை பார்க்காது. எல்லாருக்கும் நல்லவர். இக்கட்டான நேரத்தில் தப்பிக்க வழியே இல்லாத போது மக்களே, உங்களுடைய குறைகளை கணக்கு போட்டு செய்வாரோ மாட்டாரோ என்று நினைக்காதீர்கள். அவர் நல்ல தகப்பன்.
எத்தனை இடர்கள் உங்களை சூழ்ந்தாலும் அந்த நல்ல தகப்பன் அந்த நேரத்தில் உங்கள் குறைவுகளை வெளிச்சமிட்டு காட்டி ஒதுக்கிக் கொள்ளவே மாட்டார். ஆசாரியரைப் போல, லேவியரைப் போல. கூப்பிடுங்கள், உதவி கேளுங்கள், நம்பிக்கையோடு இருங்கள், நிச்சயம் விடுவிப்பார், கரை சேர்ப்பார், பின் உணர்த்துவார். எதற்கு? இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நீங்கள் ஆளாகக்கூடாது என்பதற்காக. கரிசனையுள்ள தகப்பன், நல்ல தகப்பன் உணர்த்துவார். ஒரு நாளும் ஒருபோது கர்த்தரின் அன்பையோ அவருடைய நல்ல தன்மையோ உங்கள் சூழ்நிலையோடு ஒப்பிட்டு பின்வாங்காதீர்கள். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு ஸ்திரியை விபச்சாரத்தில் கையும் களவுமாக பிடித்து கொண்டு வந்தோம் என்று சொல்லி இயேசுவிற்கு கொண்டு வந்து நிறுத்தி, மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி கல்லெறிந்து கொள்ள வேண்டும், நீர் என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டார். அப்பொழுது இயேசு அவர்களை பார்த்து மடக்கி, குற்றம் செய்யாத முதல் கல்லை எறியுங்கள் என்றார். பெரியோர் முதல் சிறியோர் வரை எல்லாரும் போய்விட்டார். அவருடைய மனசாட்சியை தொட்டார். அந்த சிறியை தப்பிக்க வைத்தார். நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். எத்தனை நல்லவர் பாருங்கள். ஒருவர் பார்த்து ஊரே பாவி என்று சொல்லும்போது, இவனுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் என்று சொல்லும்போது நீங்கள் அப்படி சொல்லாதீர்கள். அந்த நபருக்கு அந்த நல்ல கர்த்தரிடம் பரிந்து பேசி ஜெபியுங்கள். நிஜமாகவே பொல்லாதவன் தான், துன்மார்க்கன் தான் இருக்கட்டுமே, அவனை எடுத்து நிறுத்த அவர் வல்லவராச்சே. அந்த நபரிடம் கர்த்தரிடம் உதவி கேட்க ஒரு தூண்டுகோலாக இருங்கள். நாம் எத்தனை நன்மைகளை அனுபவித்திருக்கிறோம், எத்தனை முறை நம்மை தப்புவித்திருக்கிறார். நாம் நல்லவராக இருந்ததனாலேயா தப்பிவித்தார்? இல்லவே இல்லைங்க. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் இரக்கமுடையவர், அவர் மன உருக்கமுடையவர். அவர் பார்த்து கொண்டு வேடிக்கை பார்க்கிற தேவன் அல்ல, மனம் உருகும் அவருக்கு. எப்போதும் நல்லவர், எல்லாருக்கும் நல்லவர். சங்கீதம் 25:8 பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார் என்றல்லவா சொல்லுகிறது. நீங்கள் எத்தகைய பிரச்சனையில் சிக்கி இருந்தாலும், மனசாட்சியில் குத்தி இருந்தாலும், பிசாசு மன்னிக்க மாட்டார் என்று காதில் ஓதினாலும், எல்லாவற்றையும் இடக்கையால் வழக்கையால் ஒதுக்கிவிட்டு மண்டியிட்டு அவருடைய இரக்கத்தை கேளுங்கள். அன்பின் கரம் உங்களை தொட்டு தேற்றி எழும்ப வைத்து, இதோ நான் இருக்கிறேன், பயப்படாதே, ஒரு பாளையமே உனக்கு எதிராக வந்தாலும் உன்மேல் ஒரு தூசி பட நான் அனுமதிக்க மாட்டேன், நீ என் கண்மணி என்று சொல்லி உங்களை சகல உபத்திரத்தில் மீட்டுக்கொள்வார். பின் நீங்கள் எப்போதும் போல மனுஷர்களை நம்பி மேலும் மேலும் மோசம் போகாதீர்கள். கர்த்தரையே, இந்த நல்ல தகப்பனையை பிடித்து கொள்ளுங்கள். வழிகாட்டுவார், போதிப்பார், காரியங்களை வாய்க்கச் செய்வார், நல்ல ஆலோசனை தருவார், பழைய வாடையே இல்லாமல் மாற்றி புதுவாழ்வு புது பொழிவு தந்து உங்களை உயர்த்தும் வரை அவர் ஓய மாட்டார். இந்த நல்ல தகப்பன் ருசித்து பாருங்கள். ருசித்த பின் விடாதீர்கள். மற்றவர்களுக்கும் அதை நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் சாட்சியை சொல்லுங்கள். ஜெபிக்கலாம். தகப்பனே, எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் நீர் எங்களை தப்பிக்க வைத்து உயர்த்த வல்லவர், நல்லவர், போதுமானவர். உமது கிருபை சகலத்தில் போதுமானது. நீங்கள் நல்லவங்க என்பதை, நீங்கள் எங்கள் வாழ்வில் நல்லவராகவே இருந்து வருகிறீர் என்பதை எங்கள் வாழ்க்கையின் மூலமாக நாங்கள் உலகத்திற்கு காட்டுவோம், சாட்சியாக இருப்போம், உம்முடைய நாமத்தை உயர்த்துவோம். ஆமேன். இயேசுவே நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. இன்றைய சிந்தனைக்கு எங்கும் ஓட வேண்டாம். கர்த்தரிடம் கைகளை உயர்த்துங்கள். ஹல்லேலூயா.